கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் 24ஆம் தேதி கொடியேற்றோட நவம்பர் 24 கொடியேற்றத்துடன் அங்கே ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு அந்த கொப்பரை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த கொப்பரை 200 கிலோ வெயிட் உடையதாங்க. அதேமாரி அங்கே நெய் 4500 கிலோ நெய் உபயதாரர்களால் வழங்கப்படுதான். அதே மாதிரி அந்த திரியை பார்த்தீங்கன்னாக்கா 1500 மீட்டர் 1500 மீட்டர் நீளமுடையது அந்த அந்த கொப்பரையில் போடுறதுக்காக. அது பார்த்தீங்கன்னா நின்று 11 நாள் எரியுமாங்க. பஞ்சபூதங்களில் அக்னிஸ்தலம் இந்த திருவண்ணாமலைங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தது இந்த திருவண்ணாமலை தான். நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்தலமும் இந்த திருவண்ணாமலை தாங்க. இந்த திருவண்ணாமலையை காந்தமலை அப்படின்னும் அழைப்பாங்க. எதனால் அப்படி அழைக்கிறாங்கன்னா, இந்த மலையை தரிசிக்க வந்தவரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் ஈர்க்குமாங்க. அதனால் இந்த திருவண்ணாமலை காந்தமலை அப்படின்னும் அழைக்கப்படுதான். இந்த திருவண்ணாமலையில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற அத்தனை புனித நூல்களும் இங்கே தான் தோன்றியதாங்க. திருவண்ணாமலை அந்த மலையை இறைவனாக அருள் புரியுதான். கைலாய மலை தான் ஈசனோட இருப்பிடமாக இருந்தாலும் இறைவன் சுயம்பு வடிவமாய் மலையில் காட்சி தருவது இந்த திருவண்ணாமலையில் தான். இந்த திருவண்ணாமலையில் 4 பாகங்களும் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னிமலை, ரத்தினமலை, தாமிரமலை, கல்மலை அப்படின்னு அழைக்கப்படுது. அருணம் அப்படின்னாலே சிகப்பு அப்படின்னு அர்த்தமா. அண்ணாமலை அக்னிமலையாக இருப்பதால் சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்த்திகை தீப கொப்பரையிலேருந்து கிடைக்கும் மை இருக்குல்ல, அந்த நெய்யை திரி போட்டு எரிஞ்சு முடிஞ்சோன்னே உள்ளே ஃபுல்லாக கருப்பாக அவங்களுக்கு மை இருக்கும். அந்த மை ரொம்ப புனிதமானதுங்க. இதை என்ன செய்வாங்களாம், மார்கழி மாதத்தில் வர்ற ஆருத்ரா திருவிழாவில் எழுந்தருடக்கூடிய நடராஜ பெருமானுக்கு தான் முதல்ல இந்த மையை அணிவிப்பார்களாம். அப்புறம்தான் அதை மக்களுக்கு கொடுப்பார்களாம். அந்த மை அவ்வளோ ஒரு முக்கியமானதுங்க. திருவாரூரில் பிறந்தாலே முக்திங்க. தில்லையை தரிசித்தாதான் முக்தி, காசியில் மரித்தாதான் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையை மனதால் நினச்சாலே நமக்கு முக்தி தாங்க. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் தீபத்தை நேரடியாக பார்க்குற பாக்கியம் கிடைச்சா நிச்சயமாக நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி தாங்க. இந்த திருவண்ணாமலையை சுற்றி 1008 லிங்கங்கள் புதைஞ்சிருக்குதாங்க. அது இந்த நாள் நம்ம கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு பௌர்ணமி அந்த அதில் கிரீவனம் வர்றது ரொம்ப புண்ணியமாக. அன்னைக்கு தான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவும் சேர்ந்து கிரிவலம் வருவாங்களாம். அப்போ சேர்ந்து நம்மளும் கிரிவலம் வர்றது ரொம்ப புண்ணியமாங்க. இந்த திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து வணங்கினாலே நமக்கு ஒரு முக்தி கிடைக்குமா, நம்ம பாவங்கள்லாம் போயிடுமாங்க. அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை பார்த்து அரோகரா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் அங்கே போக முடியலனாலும் வீட்டில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதுமாரி விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டிலையே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். நேரடியாக போக முடியாதுங்க, வீட்டிலே பார்க்கலாம். அந்த தீபத்தை பார்த்து அரோகரா அப்படின்னு சொல்லுது. இந்த கார்த்திகை மாதத்தில் தான் காந்தல் மலர்கள் நிறைய பூக்குமாங்க. அதனால தான் கார்த்திகை அப்படிங்கிற இந்த மாதத்து பேரே வச்சாங்களாம். இந்த திருவண்ணாமலை தீபத்தன்று சிவபெருமானுக்கு அதிகமாக அந்த காந்தல் மலர் தான் சாட்சி வழிபடுவாங்களாம். இந்த 27 விளக்க நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் கோலம் போடுற இடத்துல 5 விளக்கு வச்சுருங்க. நீங்கள் பூஜை ரூமில் 2 வைக்கணும், திண்ணையில் 2, அதே மாதிரி யம தீபம் வாசலில் 1 வைக்கணும், மாடத்தில் 2 வைக்கணும், நிலப்படியில் 2, நடையில் 2, முற்றத்தில் 4 வைக்கணுங்க. அப்புறம் கொல்லைப்புறம் தோட்டம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நம்ம 4 வச்சிடணுங்க. இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய 27 விளக்குகள் எங்கெங்கே வைக்கணும்னா இதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பெரிய கார்த்திகை இன்னைக்கு கார்த்திகை விரதத்தை எடுங்க. எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் முதல்ல விரதம் இருக்க தொடங்குற நீங்கள் இந்த பெரிய கார்த்திகையில் விரதத்தை தொடங்குங்க. நீங்கள் சிவபெருமான்கிட்ட வேண்டிய அவர்கிட்ட வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே அவர் நிறைவேற்றி வைப்பார். கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலைக்கு போக முடிஞ்சவங்க போங்க, கிரிவலம் போக முடிஞ்சால் போங்க. இல்லை முடியாதவங்க வீட்டிலேயே நிறைய விளக்குகளை ஏற்றுங்க. சிவபெருமானோட அருளால்
அத்தனை வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.